ரௌத்திரம் பழகு. பெரிதாய் ஒன்றும் தேவையில்லை, தேவை காண வசதி போதும். பெரிதாய் ஒன்றும் தேவையில்லை, தேவை காண வசதி போதும். தேவை காண வசதி போதும். தேவை காண வசதி போதும். படித்து முடித்து களைத்து விட்டு விடுதி வந்து என்ன செய்வோம்? படித்து முடித்து களைத்து விட்டு விடுதி வந்து என்ன செய்வோம்? பொதுவாக அரசு மாணவர் விடுதிகள் பராமரிப்பு விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற யதார்த்தம். ஆனால் நந்தனம் கலைக்கல்லூரியில் இருக்கிற தலித் மாணவர் விடுதிக்கு போயிருந்தப்போ அங்கே பார்த்த நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கியதாக, இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்குமான்னு அதிர்ச்சி அடைய அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல் 3 ஃப்ளோர் உள்ள பில்டிங். எல்லா ஃப்ளோர்லேயுமே பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே இருக்குது. ஆனால் தண்ணீர் வசதி கிடையாது. எப்போவாவது தண்ணி லாரி வந்து தொட்டியில் தண்ணி நிரப்பிட்டு போகிறாங்க. அதுவும் 200-250 மாணவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கிறது இல்லை. நாங்கள் அந்த ஹாஸ்டலுக்கு காலை நேரத்தில் போயிருந்தோம். பாத்ரூமில் தண்ணி இல்லாதனால பசங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் சிண்டெக்ஸ் தொட்டியில் அங்கங்கே நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு திறந்த வெளி பாத்ரூம் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க பசங்க. அவங்க கெண்டக்கால் அளவுக்கு அழுக்கு தண்ணி தேங்கி இருந்தது. அப்படி நின்று தான் அவங்க தினமும் குளிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு போகிற இடத்துக்கு போனோம். அங்கே பசங்கள்லாம் பெரிய பெரிய பக்கெட்டோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா, ஒரு 20-25 பேருக்கு சேர்த்து பக்கெட்டில், பிளாஸ்டிக் பக்கெட்டில் சாப்பாடை போட்டு கொடுத்துட்றாங்க. சோறு ஒரு பக்கெட்டில் சோறு, இன்னொரு பக்கெட்டில் குழம்புன்னு ஒன்று ஊற்றுறாங்க. அது வந்து ரசம் மாதிரியும் இல்லை, சாம்பார் மாதிரியும் இல்லை, தொட்டுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டில் சாப்பாடு கொடுக்குற ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு நடைமுறை வந்து வேறு எங்கேயாவது இருக்குமான்னு தெரியல. சாப்பாடு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது இல்லை. தெருவில் நாய்க்கு போட்டால் கூட அந்த சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேங்குது. ஆக அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் மாணவர்கள் வந்து காலேஜுக்கு போய் படிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிட்றது கிடையாது. காய் சாம்பார்னா அது போடாமலே அவங்க சாம்பாரே சாம்பாரே எங்களுக்கு வேணாம், எதுவுமே தேவையில்லை. சும்மாச்சே கொடுக்கலாம். கடையில் தான் 10 ரூபாய்க்கு சாம்பார் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா காலைல வடைகிறே, அப்படி மதியம் சாம்பார், நைட்டானா சாம்பார் தான். 3 டைமும் நாங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். 3 டைம் சாப்பாடு தான். 3 டைம் கடையில் தான் சாம்பார் வாங்கி சாப்பிட்றோம். சாப்பாடு மட்டும் இங்கே, ஏன்னா சாப்பாடுக்கு எங்களுக்கு காசு பத்தாது. அதனால 3 டைம் சாம்பார் வாங்கி வெளியில் தான் சாப்பிட்றோம். 3 வேளை சோறு, ஆஹா போதும் இந்த விருந்து. 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 வேறுபாடு எதுமின்றி சோற்றின் சுவை மறந்தோம். வேறுபாடு எதுமின்றி சோற்றின் சுவை மறந்தோம். இலவசமாக தந்தால் இப்படி தான் இருக்குமா? இலவசமாக தந்தால் இப்படி தான் இருக்குமா? 3 வேளை சோறு, ஆஹா போதும் இந்த விருந்து. 3 வேளை சோறு, ஆஹா போதும் இந்த விருந்து. வெந்த சோற்றை தின்று விதி வந்தால் மாய்வோம் என்று சொல்வார். வெந்த சோற்றை தின்று விதி வந்தால் மாய்வோம் என்று சொல்வார். வேகாத அரிசியை எப்படித்தான் தின்னுவது? வேகாத அரிசியை எப்படித்தான் தின்னுவது? குடும்பத்தின் வறுமையால் மென்று விழுங்குகின்றோம். குடும்பத்தின் வறுமையால் மென்று விழுங்குகின்றோம். 3 வேளை சோறு, ஆஹா போதும் இந்த விருந்து. 3 வேளை சோறு, ஆஹா போதும் இந்த விருந்து. நாங்கள் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே முகத்தில் அடித்த மாதிரி உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஜன்னலுக்கு வெளியில், கூரையில், வராண்டா கார்னரில், குப்பை தொட்டியில், இப்படி பல இடங்களில் சோறு வந்து கொட்டப்பட்டு இருந்துச்சு.
புதுசாக அந்த கேம்பஸ்குள்ளே வர்றவங்க பசங்க தான் சாப்பாடை வந்து அருமை தெரியாமல் கொட்டிகிட்டு இருக்காங்க, வீணடிச்சிட்டு இருக்காங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அதிலும் தலித்துகள்னாலே நம்மளுக்கு நிறைய கற்பிதங்கள் இருக்குது. அவங்க அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை எல்லாம் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க, ஒரு சூழலையே வந்து அவங்க ரொம்ப தப்பானதாக மாற்றிடுவாங்க அப்படின்னு என்னென்னவோ முன்முடிவுகள் இருக்குது. இப்படி ஒரு முடிவோடு நம்ம பார்த்தா அந்த ஹாஸ்டலில் இருக்கிற சூழலையே இந்த பசங்க தான் வந்து கெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் யாருக்குமே வந்துடும். இந்த விஷயத்தில் ஹாஸ்டல் நிர்வாகம் மறைமுகமாக ஏதோ ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் தோணுது. என்னென்னா எந்த ஒரு அரசாங்க துறையிலையுமே சுணக்கம் இருந்தாலும் 10 ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அதில் 7 பேராவது ரெகுலராக வேலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஹாஸ்டல் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஊழியரும் ரெகுலராக வர்றதில்லை. வார்டன் ஒருத்தர் இருப்பார், அவர் மதிய நேரத்தில் சம்பிரதாயத்துக்கு வந்துட்டு போயிடுவார். அதுலேயும் இந்த நந்தனம் தலித் ஹாஸ்டலில் 8 மணிக்கு நைட்டில் போட வேண்டிய சாப்பாடை அவங்கெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணுங்கிறதுனால சாயங்காலமே போட்டுட்டு கிளம்புறதா பசங்க சொன்னாங்க. ஹாஸ்டலில் மெயின்டெனன்ஸ் மோசமாக இருக்கிறதுக்கு பசங்க தான் காரணம்னு பழியை அவங்க மேலே தூக்கி போடுறது மாதிரி ஹாஸ்டல் நிர்வாகம் மறைமுகமாக இன்னொரு வேலையும் பண்ணிகிட்ருக்கு. பசங்களுக்கு தாராளமாக சோறு கொடுத்துடுறது. சாப்பாடு வந்து இல்லைன்னு இதனால் யாரும் புகார் பண்ண முடியாது. பசங்களும் வயிற்றை நிரப்புறதுக்காக ஏதோ தினசரி அதை சாப்பிட்ருக்காங்க, மற்றபடி அதை அவங்க வந்து ருசிச்சுலாம் சாப்பிட்றதில்ல. வெளியில் கிடைக்கிற வடையோ அல்லது குருமாவோ வாங்கி அந்த சோத்தை சாப்பிட்றாங்க. தினசரி நண்பர்களுக்காக வந்து சாப்பாடு வந்து வாங்கி வைக்கிறாங்க, மற்றபடி அதை ரெகுலராக வந்து கரெக்டாக எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ அந்த மிச்ச சாப்பாட்டை கொண்டு போய் கொட்டுறதுக்குன்னு அவங்க எந்த ஒரு பாத்திரமும் வச்சுருக்கிறதில்ல. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அதை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு பணியாட்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டை வந்து அவன் எல்லாம் இளைஞர்கள் சின்ன பசங்க தானே, அவன் வந்து எங்கேயாவது தூக்கி போட்டு வீசிட்டு போயிட்டே இருப்பான். பாத்ரூமில் கொட்டுவான் சில பேர் வெளியில் வந்து சும்மா கிடக்கிற இடத்துல கொட்டுவான், ஏதாவது சாப்பாடு கொட்டி கிடக்கும். அதை 2 நாள் ஆனாலும் 3 நாள் ஆனாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அது ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் தான் இருப்பாங்க, அதில் 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க 2 நாள் கழிச்சு விடுவாங்க, ஆள் மாதிரி வருவாங்க. அதுக்குள்ளே போனாலே அப்படியே பயங்கரமான ஒரு நாற்றம் அடிக்கும். அந்த மாதிரி வந்து பராமரிப்பே இல்லாத ஒரு இடமா அந்த விடுதி இருந்துச்சுன்னா அப்படிங்கிற காலத்தில் கூட. இந்த கிராமப்புறங்களில் தலித்துகளுக்கு வந்து தனி டம்ளரில் டீ கொடுக்குறதுக்கும் இந்த ஹாஸ்டலில் தலித் பசங்களுக்கு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வந்து சோறு கொடுக்குறதுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சென்னை மாதிரியான ஒரு தலைநகரத்தில், அது ஒரு முக்கியமான கல்லூரியில், ஒரு மையத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல்லையே பராமரிப்புங்கிறது இவ்வளவு மோசமாக இருக்குன்னா தமிழகத்துடைய மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கிற ஹாஸ்டலில் நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. 3 வேளை சோறு ஆஹா போதும் இந்த விருந்து. 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 வேறுபாடு எதுமின்றி சோற்றின் சுவை மறந்தோம், வேறுபாடு எதுமின்றி சோற்றின் சுவை மறந்தோம். இலவசமாக தந்தால் இப்படித்தான் இருக்குமா, இலவசமாக தந்தால் இப்படித்தான் இருக்குமா. 3 வேளை சோறு ஆஹா போதும் இந்த விருந்து. 3 வேளை சோறு ஆஹா போதும் இந்த விருந்து. வெந்த சோற்றை தின்று விதி வந்தால் மாய்வோம் என்று சொல்வார். வெந்த சோற்றை தின்று விதி வந்தால் மாய்வோம் என்று சொல்வார். வேகாத அரிசியை எப்படித்தான் தின்னுவது, வேகாத அரிசியை எப்படித்தான் தின்னுவது. குடும்பத்தின் வறுமையால் மென்று விழுங்குகின்றோம், குடும்பத்தின் வறுமையால் மென்று விழுங்குகின்றோம். 3 வேளை சோறு ஆஹா போதும் இந்த விருந்து. 3 வேளை சோறு ஆஹா போதும் இந்த விருந்து. ரௌத்திரம் பழகு.